எம்மாடி மகா, நான் சும்மா சொல்லல. உங்க அண்ணி அந்த காலத்துல ரெட்டச்சடை போட்டு ஒத்த பக்கம் பூ வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ரோஜா பூ வச்சுக்கிட்டு வருவா பாரு. அம்புட்டு அழகா இருப்பாமா. கம்முன்னு இருங்க, பேச வேண்டிய நேரமா அது. வெளியெல்லாம் பார்த்தோம்னா குனிஞ்சத்துல நிமிர மாட்டா. கீழே குனிஞ்சுக்கிட்டே போவா, கீழே குனிஞ்சுக்கிட்டே வருவா. நான் வீட்டுக்கு எதுவும் வந்தேன்னு வச்சுக்க, டிவி போட்டு இங்க இருக்குன்னா அதுக்கு நேரம் காலை நீட்டிக்கிட்டு படுத்திருப்பா. நம்ம இருந்தாலும் வந்தாலும் கண்டுக்க கூட மாட்டா. ஆனா கொஞ்ச நாள் போனோன்னு என் மனசுல இருக்க சொன்னது போதும், என்ன பார்த்தா போதும் இங்கிட்டு ஓடுவோம் அங்கிட்டு ஓடுவோம். ஐயோ, இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு தான் இந்த வீட்டுல நாங்க இருந்தா எங்களுக்கே தெரியல பாருங்க. மச்சான், நீ எல்லாம் படிப்பு மச்சான். நீ படிப்புன்னு படிப்புலயே போவ. நாங்கெல்லாம் அப்படியே உதயத்தனமா சுத்திக்கிட்டு தெரியுவோம். உங்க காதல் கதையை விடுங்க, எங்க காதல் கதையை கேளுங்க. இவ படிக்கிறேன்னு ஒரு புக்கை எடுத்துக்கிட்டு போவா. நானும் இவ படிக்கதான் போறான்னு பார்த்தா சும்மா டைம் பாஸுக்கே புக் எடுத்துக்கிட்டு தான் போவா. அதுலயும் ஒரு காமெடி கூத்து என்னன்னா, இவ பின்னாடி நான் வாரேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வாரேன்னு தெரிஞ்சு நான் வர வழியிலே தான் வருவா. வந்தோம்னா ஐயோ நீங்க இந்த பக்கம்லாம் வராதீங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்க அப்படின்னுவா. கடைசியில பார்த்தா நான் போறேனா இல்லையா, நான் வர இடத்துல இவ தான் முன்ன வந்து நிப்பா. ஆமா ஆமா, அப்பெல்லாம் என்ன தேவதைன்னு சுத்தி வந்ததெல்லாம் மறந்துருச்சு போல. அப்போ புரியல தேவதைன்னு தேடி வந்து நானே எனக்கு வச்சுக்கிட்டு ஆப்புன்னு இப்பதான் புரியுது. என்னங்க வேற பிள்ளைகளெல்லாம் இப்படி சந்தோஷமா பார்க்கணும்னு நினைச்சேன். இப்பதான் அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு எல்லாரும் ஒற்றுமையா பார்க்க அம்பிட்டு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் இதே போல வாழ்நாள் முழுக்க இருந்தா அதுவே போதும். வேற என்ன வேணும் வாழ்க்கைக்கு? ஏமாச்சான், நாங்கெல்லாம் காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்க. நாங்க எங்க கதையை சொல்றோம், நீ உன் கதையை சொல்லு. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல. எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. ஆடி மாதம் பிறந்தப்ப பிரித்து வச்சாங்கல்ல ரெண்டு பேத்தையும். அந்த நேரத்துல எல்லாம் இவர் என்ன பண்ணுவாருன்னா, அத்தை மாமாவுக்கு தெரியாமல் என்னை பார்க்க வருவார். இவங்க கிட்ட இங்கே ஒரு வேலையாக போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா விடியறதுக்கு முன்னாடி அங்கே வந்து நிற்பாரு. ஆத்தியா, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சு. கல்லன் நாங்கெல்லாம் கூட எதா இருந்தாலும் சொல்லிடுவோம். ஆனால் இவன் எதையுமே சொல்ல மாட்டான். அதெல்லாம் ஒரு காலம். அக்கா, நம்ம 2 பேரும் வயலண்ட் பார்ட்டி. ஆனா அண்ணன் அப்படி இல்லை, சைலண்ட் பார்ட்டி. அண்ணி இல்லாம அண்ணனால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது இல்லன்னு. நம்ம வீட்டில் இம்புட்டு சிரிப்பு சத்தம் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. இப்போ எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா இருந்து சிரிக்கிறத கேட்கும்போது அம்புட்டு ஆனந்தமாக இருக்குது. சீக்கிரம் வீட்டு வாசலில் வந்து போகிறவங்க வரவங்க காலி மண் எடுத்து குடும்பத்துக்கே ராத்திரி சுற்றி போடணும். இல்லைன்னா எல்லாம் கண்ணு வச்சு போடுவாளுங்க. ஏம்மா, சிரிக்கிறது கொஞ்சம் அமைதியாக சிரிங்கம்மா. வெளியில் 4 பேர் கேட்டாங்கன்னா என்னடா எல்லாம் சிரிச்சு கலகலன்னு இருக்காங்கன்னு சொல்லி கண்ணு வச்சு போடுவாங்க. அம்மா, இன்னும் எந்த காலத்துலமா இருக்க கண்ணை வைக்கிறாங்க காலை வைக்கிறாங்கன்னு? இல்லை உமா கண்ணு, அம்மா சொல்கிறதும் சரிதான். நம்ம கலகலன்னு சிரிக்கிறோன்னு வச்சுக்க, நமக்கு ஆகாதவங்க பொசுன்னு இருப்பாங்க. என்னடா சிரிச்சு கலகலன்னு இருக்காங்கன்னு எவ்வளவு வாயிலேயே விழுந்தாலும் அடுத்த நிமிஷமே நமக்கு பிரச்சனை வந்துடும். அதுவும் சரிதான். நம்ம நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு 100 பேர் நினைப்பாங்கல்ல. சரிம்மா, பசிக்குது. என்னம்மா சாப்பாடாக்கி வச்சிருக்க? ஊறுறது தாவுறது நடக்கிறதுன்னு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க என் 2 மாப்பிள்ளைங்களும். அதனால உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். ஏத்த ஊறுறது தாவறதுன்னு சொல்றீங்களே, உங்க பிள்ளைக்கு இது ஊறுறதுனோட பாம்புன்னு தாவறதுன்னு தவக்கலன்னு நினைச்சிட போறா. எக்ஸ்கியூஸ் மீ சந்தோஷ். அது இப்பதான் சிரிச்சு சந்தோஷமா இருந்தோம், அதுக்குள்ள போலீஸ் வருது. எதுக்காக? ஏய் வாமச்சான், வா. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கவே இன்னைக்கு குடும்பம் இப்படி சந்தோஷமா இருக்கவே இருந்திருக்காதுடா. எப்படியோ நீயும் வந்துட்ட. வா. அக்கா கொஞ்சம் நவுந்து உட்காருங்க. உட்காரட்டும். சந்தோஷ், நான் ஒன்றும் வீட்டில் சிரிச்சு சந்தோஷமா இருந்து விருந்து சாப்பிட்டு போக வரல. என்னடா சொல்ற? என்ன ஆச்சு? பருத்தி குடோனை யார் பற்ற வச்சாங்கன்னு ஃபுல் டீட்டெயிலும் கிடைச்சாச்சு. அதனால தான் வந்தேன். ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னடா சொல்ற? நிச்சயமாவா? மச்சி, உன் பிரச்சனைன்னு சொல்லிட்ட, அதை நான் சால்வ் பண்ணாம இருப்பேனா? சார், யார் என்னன்னு சொல்லுங்க சார். என் தொழில அழிச்சு இன்னைக்கு என் பொண்டாட்டி வாயு வயிறுமா இருக்கா. அவளுக்கு ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க முடியாம துப்பில்லாதவனா நான் நின்றுட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் எவ்வளவோ நான் வந்துட்டு கேவலமா வாழ்ந்திருக்கேன். ஆனா என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணணும், அன்னையில இருந்து உருப்படியா வாழணும், நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும், 4 பேர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வெறி எனக்குள்ள இருந்ததுனாலதான் அந்த கடையவே ஆரம்பிச்சோம். கடை ஆரம்பிச்சு நல்லா வளர்ந்து வர நேரமா பார்த்து வேரோட புடிங்கி வீசிட்டாங்க. என் அண்ணனோட ஃப்ரெண்டு, என் அண்ணனா தான் நான் சொல்றேன். அம்பட்டு கஷ்டப்பட்டு மனவேதனையில போய் நம்ம என்ன பண்றது, அடுத்த நிமிஷம் வாழ்வா சாவான்ற மாதிரி இருந்துச்சு. நகை நட்டு கையில இருந்தாலும் மொத்தமா எல்லாத்தையும் வித்தே அழிச்சோம். கடைசி நிமிஷத்துல ஏதோ ஒரு ஞான உதயம் வந்து நம்மளும் ஒரு கடை வைப்போம், ஒரு தொழில் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையை ஏதாவது ஓட்டி ஆகணுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணணும். அது போனப்ப அவ்வளோ நரக வேதனையா இருந்துச்சு சார்.
சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வேதனை. ஏன்னா அது நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா கூட போனால் போயிட்டு போதுன்னு இருக்கலாம். என் அண்ணன் கஷ்டப்பட்டு, அவன் ராத்திரியும் பகலுமா கஷ்டப்பட்டு உருவாக்குன நகை சார், அதை விற்று வச்சது அப்படி போயிடுச்சேன்னு அம்பிட்டு வேதனையாக இருந்துச்சு சார். அப்போ நான் நினச்சேன், நான் அன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டை பூட்டிப்புட்டு அம்பிட்டு நகையை அள்ளிக்கிட்டு வரும்போது அவங்க அன்னைக்கு எவ்வளோ வைத்தறிச்சல் பட்டிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க என் அப்பா அம்மா. அந்த வேதனை இன்னைக்கு நம்ம கடை போகும்போது அனுபவிக்கிறோமேனு அப்போ ஃபீல் பண்ணேன் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கேன். அந்த படுபாவி யார் என்னன்னு சொல்லுங்க சார். அவனை நான் உண்டெல்லாம் நான் ஆக்கி போடுவேன். ஒரு 10 ரூபா 20 ரூபா காசு கேட்டிருந்தா நான் கூட கொடுத்துருக்கலாம் சார். இப்படி சோறு போடுற தொழில போய் தெய்வமா இருக்க வேண்டிய தொழில போய் அழிச்சிருக்கானே, அவனா மனுஷனா? அவள மனுஷனே கிடையாது. சொல்லுங்க சார், அவன் யாருன்னு சொல்லுங்க. ஐயோ ஆண்டவனே, நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுயா, யாரு அவங்க? இந்த வீட்லயே தான் அவங்களும் இருக்காங்க. இந்த வீட்லயே இருக்காங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஐயோ பங்காளி, நீயா அந்த வேலையை பார்த்த? என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன் கடை பத்தி எறியும் போது நானே பல பிரச்சனைகளை வெளியே வர முடியாம தலை காட்ட முடியாம இருந்தேன். நான் எங்கிட்ட கடையை பத்த வைக்கிறது? அதுவும் சரிதான். காஞ்சனா, நீயா? சாமி, இப்பயும் சொல்றேன் சாமி, நான் அந்த மாதிரி எல்லாம் நான் செய்யவே இல்லை சாமி. நானும் என் பிள்ளையும் ஓ வீட்டில் தான் அடைக்கலன்னு தேடி வந்தோம். எங்களுக்கு வயிறார சோறு போட்டு எங்களை பாதுகாத்து வயசு பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க போய் நான் நிக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருந்த போது எனக்கு நான் ஆதரவு கொடுத்தேன். உன் கூடயே நான் கெடுப்பதா? வேற யாரு? பாட்டி. ஏண்டாப்பா, நானே என்னமோ சொன்ன கதையில இருக்கேன். வேற பிள்ளைங்க நீங்கெல்லாம் புள்ள குட்டியோட இருக்கணும், நீங்க தொழில் பண்ணி நீங்க முன்னேறத பாக்கணும்னு ஆசைப்படுறேன்டா நானு. அப்படி இருக்கும்போது என்ன போய் சந்தேகப்படுறியேடா? ஐயோ, யாரு என்னன்னே எனக்கு புரியலையே. அத்தை, நீங்களா? தம்பி, 1000 தான் இருந்தாலும் நான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்ப்பா. அந்த வீட்டுக்கு நான் அப்படியெல்லாம் கெட்டது பண்ணணுன்ற எண்ணம் என் மனசுல ஒரு துளி கூட கிடையாது. ஏன்னா நான் என் மருமகளுக்கு பண்ண பாவம் தான் என் குடும்பம் இன்ன வரைக்கும் சீரழிஞ்சு சின்ன பின்ன ஆகுதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நான் பண்ணலப்பா. உன் வாழ்க்கையை கெடுக்கிறதுனால என் பிள்ளையும் இவ்வளவு கஷ்டப்படும். அப்படி எப்படி நான் யோசிப்பேன் நீ நினைக்கிற? பைத்தியமே பிடிக்குது. யாரு என்னன்னு புரியலையே. என் மச்சான் அப்படி பண்ண மாட்டாரு, என் தங்கச்சியும் அப்படி இல்ல. வேற யாரு? ஏய், சுத்தி வளைக்காம யாரு என்னன்னு சொல்லுடா. அவனை எவனா இருந்தாலும் சரி அடி விழுறோட்டிடுறேன் நான் இன்னைக்கு. முடிவு பண்ணிட்டு தானே, சொன்னதுக்கு அப்புறம் நீங்க யாரும் கோவப்படக்கூடாது. சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க, யார் அந்த படுபாவி? வேற யாரும் இல்ல, உங்க அப்பா தான். அப்பாவா? சார் சார், நீங்க கேமரால வேற யாரையோ பார்த்துட்டு நீங்க மாமனார் நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார், எங்க அப்பா ஏன் கூட தான் இருந்தாரு. எங்க அப்பா எப்படி போய் கடைக்கு தீ வைக்க முடியும்? இவ என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? புரியாம நான் பேசலாமா? எல்லாம் புரியறதோட தான் பேசுறேன். நானா சொல்றதை விட சொல்றவங்களே சொன்னாதான் சரியா இருக்கும். என்ன சாரே, சொல்லலாமா? என்னங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? அன்னைக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னென்னமா பேசுனீங்க. இன்னைக்கு என்ன போலீஸ்காரர் இப்படி சொல்றாரு? படுபாவி பயலே, ஏதாவது வேலை பார்த்திருந்தீனா சொல்லுடா, சொல்லி தொலை. வயசுல மூத்தவர் என் ஃப்ரெண்டோட அப்பான்ற ஒரே காரணத்துக்காக தான் மேல கை வைக்காம இன்ன வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். நீங்களா சொன்னா நல்லது. நானா உண்மையை வாங்குற மாதிரி ஆயிப்போச்சுன்னா அது உங்களுக்கு தான் சிரமம். எப்படி சொல்லுங்க? யோ மாமனாரே, ப்ளீஸ் கொஞ்சம் கத்தாதீங்க சரிங்களா? நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க. இவன் என்னைக்குமே திருந்தியே தொலைய மாட்டான். அன்னைக்கு சுந்தரி அம்மாவுக்கு பண்ணுனா பாவம், என் பெத்த தெய்வத்துக்கு பண்ணுனா பாவம், என் குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பச்சை துரோகமா பண்ணிட்டு இருந்தான். இப்போ என்ன வேலை பார்த்துருக்கான் பாத்தியா? ஓ, சொல்றியா இல்ல உள்ள வச்சு லாடம் கட்டட்டுமா? சொல்லிடுறேன். வாயை திறந்து சொல்லியா? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். எப்பா, என்னப்பா சொல்றீங்க? நீங்க அந்த மாதிரி பண்ணீங்களா? பா, பொய் சொல்லாதீங்க. நீங்க ஏன் கூட தானே இருந்தீங்க. சொல்லுங்கப்பா. உன் கூட தாமா இருந்தேன், ஆனா நான் தான் அந்த வேலையை பார்த்தேன். யோ மாமனாரே, நான் தானே கிழிச்சிட்டியா? உனைய நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பெத்த தாய புள்ள குட்டியோட உன் வீட்டு வாசல்ல நிக்க வச்ச. அப்ப கூட உன் மனசு கல் நெஞ்சக்காரன்னு எனக்கு தெரியும். அம்புட்டு கஷ்டத்தோட நீ என் வீட்டு வாசல் வந்த. என் அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் உன்னே வீட்டுக்குள்ள சேர்த்தேன் பாரு. நல்லா பண்ணிட்டயா, நல்லா செஞ்சுட்ட. கூட இருந்து குளிப்பறிக்க உனக்கு எப்படியா மனசு வருது? இப்ப கூட என் பங்காளி, என் பொண்டாட்டி, இப்படி சுத்தி இருக்கிற என் மாமியார் பாட்டின்னு எல்லாத்தையும் சந்தேகப்பட்டையா.
உன் மேல எனக்கு சந்தேகமே வரலையா? ஏன்னா அந்த தொழில் அது எப்படிப்பட்ட தொழில்னு உனக்கே தெரியும். அதுல நீயும் கூட கஷ்டப்பட்டிருக்க. ஆனா அதுக்கு எப்படியா உனக்கு துரோகம் பண்ணணும்னு ஏங்க தோணுச்சு? மாப்பிள்ள, உங்களுக்கு தெரியாதா? கட்டின பொண்டாட்டி எனக்கே துரோகம் பண்ண தெரிஞ்சவன் உங்களுக்கு துரோகம் பண்றது என்ன சாதாரண விஷயமா? நல்லா சரியா சொன்னீங்க அத்தை. நல்லா சொன்னீங்க. நீ எல்லாம் கேவலமான ஜென்மோன்னு இல்ல, நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாவக்கேடு. எதுக்கே நீ இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணுன? உனக்கு புள்ளைய பிறந்த பாவத்துக்கு என் வாழ்க்கையை அழிக்க பாத்தியா நீ? இப்ப தெரியுதாடி உமா, அன்னைக்கு இந்த மனுஷனை நான் அப்படி பேசிட்டு போனேன்ல, அதுக்கு காரணம் இப்ப புரியுதா? எதுக்கு அப்படி பண்ணீங்க? எம்மாடி உமா, எல்லாம் உனக்காக தாமா. எனக்காக பண்ணியா? எனக்காக என்ன பண்ணுன? என்ன பண்ணுன? என் தொழில் அழிக்கிறது எனக்காக பண்றதா அர்த்தமா? என் குடியை அழிச்சது எனக்காக பண்ணதா அர்த்தமா? அப்படி இல்லம்மா, நீ நகை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்க உன்னை பேசுனதுல நீ என்கிட்ட சொன்னியா? இவன் வேற உன்னைய ரொம்ப கொடுமைப்படுத்தினான்ல, அதான் அந்த கோபத்துல என் பிள்ளையே நடுத்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனும் நடுத்தருக்கு வந்ததான் அந்த வழி வேதனை புரியுன்ற ஒரே காரணத்துக்காக உனக்காக தாமா நான் அந்த கடையை போய் கொளுத்தினேன். யோ, நீ மனுஷனா இல்ல வேற ஏதாவது ஐயா? புருஷன் முன்னாடி சண்டைனா அது எத்தனையோ இருக்கும். நானும் இவரும் அடிச்சுக்குவோம் கூடிக்குவோம். அதுக்குன்னு என் தொழில் அழிப்பிய நீயே? என்னைக்கு உன் உண்மை தெரிஞ்சதோ அன்னைக்கே உன்னை அப்பான்னு கூப்பிடுற ஸ்தானத்திலேருந்து நான் என்னைக்கோ உன்னை தூக்கி வீசிட்டேன். என்ன பண்றது, மறுபடியும் நீ திருந்தி இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டு அழகு பார்த்தேயா. ஆனா நீ ஏன்னா இவ்வளோ கேவலமானவனா இருக்குன்னே தெரியல. என்னைய ஏமாத்தி தான் சொத்தெல்லாம் எழுதி உன் பிள்ளைங்களுக்கு கொடுத்த. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கே இல்லை போயிட்டு ராவணனா மாதிரி இருக்க. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்னு எனக்கு புரியல. நீ எல்லாம் இருக்கிறதுக்கு போல செத்து தொலைஞ்சிரு. இவனை மாதிரி ஒரு ஆளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணேன் பாரு. இவனுக்கும் போய் 3 பிள்ளைங்களை பெத்தெடுத்தல, என்ன முதல்ல தூக்கி உள்ள போடுங்க சார். இவனை மாதிரி பிறவியெல்லாம் வெளியே விட்டீங்க, அவ்வளவுதான். இந்த ஊரையே அழிச்சு போடுமா, அழிச்சு. ஏதோ கடவுள் புண்ணியத்துல இவன் பத்த வச்ச வீட்டு அந்த இடத்துல வீடுங்க எதுவும் இல்ல, எதுவும் இருந்து என்கிட்ட நெருப்பு கிருப்பு பரவி இருந்து புள்ள குட்டிங்களோட வீடு போயிருந்தா என்ன பண்றது? ஐயோ, இவன் எனக்கு வேண்டவே வேண்டாம். இத்தனை நாள் வரைக்கும் என் புள்ள என் குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு துஷ்ட சக்தி வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த வீடு உருப்படும் உருப்படாது, விளங்கவும் விளங்காது. இவனை என் கண்ணுல கட்டாம முதல்ல கூட்டிட்டு போங்க சார், கூட்டிட்டு போங்க. என் குடும்பத்துக்கு பிடிச்ச பீடையே விளங்கிரும். இவன் இந்த வீட்லயே இருக்க கூடாது. இவன் போனவனே இந்த வீட்டை முதல்ல பெணையில ஊத்தி கழுவணும். சார், இந்த ஆளையில வெளியவே விடாதீங்க சார். உள்ள தூக்கிட்டு போய் போடுங்க சார். இனி ஜென்மத்துக்கு எங்க மூஞ்சிலே முழிக்க கூடாது. இவன் பெத்த தகப்பனா ஒரு நாள் நீ உருப்படியா இருந்ததே இல்லைல்ல? நீ எல்லாம் எவ்வளவு கேவலமான ஆளுடா. மூஞ்சிலே முழிக்காத. இனிமே ஜென்மத்துக்கு உங்களை நான் பார்க்கவே கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு தான் நல்லது நினைக்கல. பெத்த பையன் நல்லா இருக்க கூடாதுன்னு தான் நீ ஒவ்வொரு நாளும் நினைச்ச. அப்ப கூட என் அப்பன் நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சையா? ஒவ்வொரு தடவையும் நான் சம்பாதிக்கிற காசு என் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணுறனோ இல்லையோ, ஃபோன் பண்ணி காசு காசு காசுன்னு அவனை போட்டு நச்சரித்து சாவடிச்சியா? அப்பையும் கூட அந்த காசை உனக்கு தானே போட்டு விட்டேன், நீ நல்லா இருக்குன்னு தானே போட்டு விட்டேன். நல்லா இருக்கணும், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேல. என்னைக்குமே நீ மட்டும்தான் நல்லா இருக்கணும். இப்போ கூட இவ்வளோ பேர் இருக்கோம், ஒரு தடவை ஒரு வார்த்தை எத்தனை நாள் இவங்க அழுதுட்டு இருந்தாங்க. கடை போயிருச்சேன்னு சொல்லி எத்தனை நாள் கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஒரு நிமிஷம் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லியிருந்தீங்கன்னா கூட எல்லாரும் மன்னிச்சு ஏற்றிருப்பாங்க. சரி, ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாருன்னு. ஆனால் நீ அதுக்கு கூட வெளியே வாயை திறக்கல. அப்போ கூட இதெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா இவங்க உன்னை வெறுத்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்கன்ற காரணத்துக்காக தானே மறைச்ச. சொல்லியா? சொல்லு. கேவலமான ஜென்மமே. நான் தப்பு பண்ணிட்டேன் தான், இல்லைன்னு சொல்லல. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. இனிமே நான் எப்படியும் பண்ண மாட்டேன் மாப்பிள்ள. யோ, புருஷன் முன்னாடின்னு சண்டை போடுறது இயல்புதாயா. ஆனா அந்த கோபம் 2 நாள் 3 நாள் தான் தாங்கும். அதுக்கப்புறம் அந்த கோபம் எங்க போகணும்னு கூட தெரியாது. ஆனா உன் கோபத்தோட விளைவுக்கு உண்டான என் பணத்தோட மதிப்பு 7 லட்சம் ரூபாயா? 7 லட்சம் மொத்தமா போச்சியா? ஏதோ நீ பத்த வச்ச நேரம் எந்த உயிர் ஜீவனும் அங்க இல்லை. ஏதோ வேலைக்கு ஆளுங்க வச்சு உயிர் எதுவும் போயிருந்தா போன உயிரை திருப்பி வாங்க முடியுமா? ஐயோ சாமி, என்ன சொல்றதுனே தெரியல. தயவு செஞ்சு இந்த ஆளை கூட்டிட்டு போயிருங்க. கிளம்புங்க. உள்ள போய் கொடுக்க வேண்டியதை கொடுத்தாதான் இனி அடங்க வேண்டியதா அடங்கும். இங்க பாரியா, நீ எல்லாம் மனுஷ பிறப்பே கிடையாது தெரியுமா? காலம் முழுக்க அடுத்தவனோட உழைப்பை உறிஞ்சு தானே குடிச்ச. என்னோட உழைப்பை உறிஞ்ச, என் பையனோட உழைப்பை உறிஞ்ச, அப்புறம் எல்லாரோட உழைப்பை உறிஞ்சி இன்னைக்கு குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துட்டு வந்து நிக்கிறல. இவனை கூட்டிட்டு போங்க சார். இவனை கூட்டிட்டு போய் எங்கிட்டாவது கண்காணாத இடத்துல இது பண்ணுங்க சார். இவன் செத்தா கூட எங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த ஜென்மத்தை பெத்தவனா நான் சொல்றேன்.
இவன் நீ இங்கிட்டு இருக்கக்கூடாதியா, இவன் இங்கே இருக்கவே கூடாது. அவனை கூட்டிகிட்டு போயிருங்க, அவனை கூட்டிகிட்டு போயிருங்க. நாளை பின்ன நான் செத்தா எனக்கு கொல்லி வைக்க ஒரு புள்ள வேணுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் பையன் வேணும் பையன் வேணும் தவ இருந்து பெத்தெடுத்தேன். ஆனால் இப்படி எனக்கு கொல்லி வைப்பான்னு பார்த்தா பிள்ளைங்களோட வாழ்க்கைக்கு கொல்லி வச்சுட்டானே. இவனை கூட்டிகிட்டு போங்க சார், இவனை கூட்டிகிட்டு போங்க. இந்த படுபாவி இனிமே இந்த வீட்டுக்கே வேண்டாம் வேண்டாம். இந்த வீட்டில் இருந்தா கூட இவனோட குணம் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு வந்தா கூட அந்த குடும்பமே அழிஞ்சு போகும். கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க. நிற்க விடாதீங்க இந்த வீட்டில். என் புருஷன் மாதிரி தங்கமான ஒரு இருந்த வீட்டில் எப்படி தப்பி தவறி இது ஒன்று பிறந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கூட்டிகிட்டு போங்க, கூட்டிகிட்டு போங்க. நீ எப்படி பேசாதம்மா, நான் திருந்திட்டேம்மா. அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுன்னு சொல்லுவாங்க. என்ன நான் சொல்கிறதுன்னு தெரியல மாமா. ஒரு காலத்தில் நீங்கள் தான் என்னை பார்த்து வச்சிங்க, நீங்களாக தான் எல்லாமே அமைச்சு வச்சிங்க. ஆனால் நானும் இவருமே சந்தோஷமாக இருந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. உங்கள் பிள்ளைங்களாவது சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு நினச்சேன். அதுக்கும் கூட இப்படி இருப்பீங்கன்னு நினச்சி பார்க்கல. இதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஒரு ஜீவன் எங்கள் வயிற்றில் பிறந்துடக்கூடாதுன்னு நான் இப்போ கடவுளை வேண்டிக்கிறேன். இத்தனை நாள் வரைக்கும் குழந்தை இல்லைன்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், வேதனைப்பட்டோம். ஆனால் இந்த மாதிரி பிறவிகள் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பூமியை சுத்தம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஐயோ சாமி, உங்களை மாதிரி ஒரு குழந்தைய நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு இவரை கூட்டிகிட்டே போயிருங்க. என்ன சாரு போவோமா? ஒரு நிமிஷம் சார். வாழ்ற காலத்துல நான் உங்க யாருக்குமே எந்த நல்லதையும் பண்ணல. வயசாயிடுச்சு, இனிமேலும் நான் உங்களுக்கு நல்லது பண்ண வேணான்னு தெரியல. ஆனா இந்த நிமிஷம் சொல்றேன், மனம் திருந்தி தான் போறேன். நான் வெளியே வருவேனா இல்லை செத்து போனமா வருவேனான்னு தெரியாது. ஆனா உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா எனக்கு பிராயச்சித்து மட்டும் கிடைக்காது. கண்ண பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்கள் யாருக்குமே நான் நல்லது செஞ்சதே கிடையாது. இந்த வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட வேலைக்கு போய் சம்பாரிச்சு 15 நான் கொடுத்ததும் கிடையாது. ஆனா என்னைய நல்லா பார்த்துக்கிட்டீங்க, எனக்காக எல்லா இடத்துலயும் நின்னீங்க நீங்க எல்லாருமே. உங்க எல்லாத்தையும் நான் மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டா கூட நீங்க மன்னிக்க மாட்டீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் இனி செத்தா கூட இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். நான் போறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருங்க, நல்லா இருப்பீங்க. எவ்வளவு கேவலமான ஆளா இருக்காரு இந்த மனுஷன். விடுங்கப்பா, நமக்கு பிடிச்ச கெட்ட நேரம் எல்லாம் இதோட விலகிருச்சு. இனி எல்லாம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே அமையும், கவலையே படாதீங்க. இந்த உலகத்தில் ஒரு பெற்றவங்க எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு நம்ம குடும்பத்தை பார்த்தே எல்லாரும் கத்திருந்திருப்பாங்க. நீங்களும் வருங்காலத்தில் ஒரு பெற்றவங்களா ஆக போகிறவங்க தான். பிள்ளைங்களுக்கு நல்லது விதைச்சா மட்டும்தான் பின்னாடி உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எந்த கெட்டதை விதைக்கிறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கும் விளையும். அதனால் எதை ஒன்று நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்ம வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை.